நிச்சயமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருக்கு தான் முக்கியத்துவம், கர்த்தருக்கு தான் முதலிடம், கர்த்தருடைய ஆராதனை தான் முக்கியம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப தேவ பிள்ளையே, இந்த வைராக்கியம் இந்த கடைசி காலம் நமக்கு என்ன செய்யணுங்க, வரணும். அப்படி அந்த சீசர்கள் அப்படி இருந்தனால தான் அந்த 11 பேர்த்தை வச்சு கர்த்தர் தேசத்தை அசைத்தார். நல்ல சொல்லுங்களேன், கர்த்தர் தேசத்தை அசைத்தார். அந்த வைராக்கியம் இல்லைன்னா அந்த சீசர்களை வைத்து என்ன செஞ்சிருக்க முடியாதுங்க, தேசத்தை அசைத்திருக்க முடியாது. அந்த 11 பேருக்குள்ள அந்த வைராக்கியம் இருந்தது. கர்த்தர் தான் முதலிடம், கர்த்தர் தான் முக்கியத்துவம், கர்த்தருக்கு தான் எல்லாமே, ஸ்தோத்திரம் அப்படின்னு வைராக்கியமாக இருந்தார்கள். தேசத்தை கர்த்தர் அசைத்தார். அதே போலதான் அந்த சீசனை நானும் ஒருத்தனா இருக்கணும். நான் அன்றைக்கு தீர்மானம் எடுத்தேன். அந்த சீசனை நானும் ஒருவனா இருக்கணும் ஆண்டவரே. அதனால எனக்கு அண்ணன் முக்கியம், தம்பி முக்கியம், அக்கா முக்கியம், தங்கச்சி முக்கியம், மனுஷன் முக்கியம் கிடையாது. எனக்கு கர்த்தர் தான் முக்கியம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால இந்த ஆராதனை நாளில என்ன விசேஷம் வச்சால் ஒருவேளை லோக்கலா இருந்தா 1 மணி வரையும் நிம்மதியா ஆராதிச்சுட்டு 2 மணிக்கு போய் சாப்பிட்டு முய்ய வச்சுட்டு வந்தா போதும். சொல்லுங்களேன். ஆமா, 2 மணிக்கு போய் சாப்பிட்டு முய்ய வச்சுட்டு வந்தா போதும். பக்கமா இருந்தா, தூரமா இருந்தா அதுக்கும் போகக்கூடாது. ஸ்தோத்திரம். தூரமா இருந்தா திங்கட்கிழமை போகணும், அல்லது செவ்வாய்க்கிழமை போகணும், அல்லது புதன்கிழமை போகணும். ஏனென்று கேட்டால் நமக்கு கர்த்தர் முக்கியம். அல்லேலூயா, தேவன் முக்கியம். மனுஷனை திருப்திப்படுத்துவதை விட, மச்சான திருப்திப்படுத்துவதை விட, அண்ணனை திருப்திப்படுத்துவதை விட, தம்பியை திருப்திப்படுத்துவதை விட, நம்ம கூட பிறந்தவங்களை, சொந்த பந்தங்களை திருப்திப்படுத்துவதை விட கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில திருப்தி அடைய வேண்டும். நிறைய சொல்லுங்களேன். அதனால அந்த தீர்மானங்கள் நமக்குள்ளே வரணும். இந்த தீர்மானங்கள் வரும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.